மக்கமா நகரத்தில் இருக்கிற அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அதனுடைய தூண்களை உயர்த்துகிறார்கள், கட்டுகிறார்கள். தன் தந்தையும் தனையனுமாக நின்று கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நாங்கள் கஷ்டப்பட்டோம், சீமந்தியும் இல்லை, மண்ணும் இல்லை, தண்ணியும் இல்லை, என்ன கஷ்டம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை. தங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே தெளிவுபடுத்தவில்லை. அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டது, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்திருக்கிற இந்த சேவையை பொருந்திக் கொள்வாயாக, நிச்சயமாக நீயே செவிமடுப்பவனும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் துர்ரியத்தினா. யா அல்லாஹ், எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்படுகிறவர்களாக ஆக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ், எங்களை முஸ்லிமாகவே ஆக்குவாயாக என்று 2 நபிமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வளவு தியாகங்கள், கொள்கைக்காக நெருப்பிலே தூக்கி போடப்பட்டவர், அடிபட்டவர், உதைப்பட்டவர், ஊரை விட்டு விரட்டப்பட்டவர், இதுக்கு பிறகு முஸ்லிம் என்று கேட்கணுமா? ஆனால் அந்த நபி கேட்கிறார், யா அல்லாஹ், என்னையும் எனது மகனையும் இருவரையும் உனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுடைய சந்ததியிலிருந்தும் முஸ்லிம் சமுதாயம் உருவாகுவதற்கு வழிகாட்டியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். என்றால் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு தொடர்புபட்டு அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்று நாம் செய்கிற பணிகளும் இபாதத்துக்களும் அங்கீகரிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் தொழலாம், இன்றைக்கு நான் தர்மம் செய்யலாம், இன்றைக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடலாம், அது நாளைக்கு ஷைத்தான் என்னை கெடுத்து விடுவான். நம்மளோடு ஷைத்தான் இருக்கிறார். அந்த ஷைத்தான் நம்மளை தொழாமலாக்கலாம், நம்மளை வழிகெடுக்கலாம். அந்த ஷைத்தானிய தன்மையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளாகும். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே தினமும் அன்றாடம் யா அல்லாஹ், உன்னை வணங்குகிற, உனக்கு கட்டுப்படுகிற, உனக்கு அடிபணிகிற, உன் கடமைகளை நிறைவேற்றுகிற, உன்னுடைய இபாதத்துகளிலே சரியான முறையிலே நான் செய்கிற பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சந்ததிக்கும் தந்துவிடியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.